இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா யோனாவும் பெரிய மீனும். நானும் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த ஊருக்கு பிரசங்கம் பண்ணுவார், ஏசப்பாவை பற்றி சொல்லுவார். அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பிடிச்சவராக இருந்தார். ஒரு நாள் ஏசப்பா அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, நீ நினிவேன்ற ஊருக்கு போ. நினிவேன்ற ஊருக்கு போயிட்டு என்னை பற்றி நீ அவங்களுக்கு தெரிவி. இன்னும் 40 நாளில் அவங்க அந்த ஊரை நான் அழிக்க போகிறேன். எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னார். இவரும் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் என்ன பண்ணார்னா தர்ஷீஸ் என்ற ஒரு ஊருக்கு போகிற கப்பலில் ஏறிட்டார். அப்போ போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், அந்த கப்பல்லாம் ஆடுது, ஆனால் இவர் மட்டும் தூங்குறாரு. அப்போது அந்த கப்பலில் இருக்கவங்களாம் எழுப்பி, யோனா எழுந்துரு, யோனா எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யோனா எழுந்துச்சு, என்னை தூக்கி கடலில் போடுங்க, ஏசப்பா தான் இந்த மாதிரி பண்ணுறாரு, ஏன்னா நான் ஏசப்பா சொல்கிறத கேட்காம வேற ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த கப்பலில் இருக்கவங்க அவரை தூக்கி கடலில் போட்டாங்க. அப்போது அந்த அந்த வழியாக வந்த ஒரு மீன் அவரை முழுங்கிருச்சு. அவரை முழுங்கிட்டோடனே 3 நாள் அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். ஜெபம் பண்ணி 3 நாளும் ஜெபம் பண்ணார். 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதால், இடைவிடாமல் தேவனை துதிப்பதால், அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருந்தார். அப்போது ஜெபம் பண்ணி அந்த 3 நாளும் போயிடுச்சு. 3ஆவது நாள் அந்த மீன் அவரை ஒரு கரையினோரமாக துப்பிருச்சு. அப்போது அவர் எழுந்துச்சு பார்க்கும்போது அது நினிவேன்ற ஊரோடைய கடல் ஓரமாக துப்பிருச்சு. அப்போது அந்த ஊருக்கு அவர் போயிட்டு பிரசங்கம் பண்ணி அந்த ஊரில் இருக்க ஜனங்களை மாற்றி அவங்கள ஏசப்பாக்குள்ளே வர வச்சு அவங்கள எப்படியும் மாற்றி அந்த ஊரை அழிய விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்னா ஏசப்பா சொல்கிற மாதிரி கேட்கணும். இப்போது நம்மளும் யோனாவை மாதிரி இருக்கணும். ஓகே, பாய் பாய். கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நம்ம ஏசப்பா சொல்கிற மாதிரி நடந்தால் எல்லாமே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு